வளவன். அத்தியாயம் 13. என்ன சொல்கிறாய் நீ? நிதானத்தில்தான் உள்ளாயா? ஏனாதி கிள்ளியை உனக்கு எப்படி தெரியும்? எங்கு பார்த்தாய்? எப்போது பார்த்தாய்? ஆத்திரத்தில் முகம் சிவந்தான் தளபதி சாமுண்டன். நான் பார்த்தேன் என்று கூறவில்லையே, அறிவேன் என்றுதான் சொன்னேன் என்றான் அமுதன் பணிவாக. குழப்பாதே, தெளிவாக சொல். எப்படி அறிவாய் அவனை? உன்னுடைய வித்தையின் சில விஷயங்கள், அவனது நுணுக்கங்கள் நிறைந்துள்ளதை கவனித்தேன் நான் என பதட்டத்தில் தான் யோசித்ததையும் வெளிக்கொட்டினான் சாமுண்டன். நிச்சயம் இருக்கும். அதனை குறிப்பாக தாங்கள் மட்டும் கண்டறிந்துள்ளீர்கள் எனில் தங்களுடைய திறனை எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும். எங்கோ எப்போதோ பார்த்த அவரின் போர் நுணுக்கங்களை இன்னும் நினைவில் வைத்து கண்டறிகிறீர்கள் எனில் அபாரமான ஞாபக சக்தி உங்களுடையது தளபதியாரே. இல்லையெனில் இந்த ஈழத்தின் முதன்மை தளபதி பதவி சுமையினை அத்தனை எளிதாக சுமந்திட இயலுமா? கேட்டான் அமுதன். அந்த புகழ்ச்சியில் சாமுண்டன் சற்றே மகிழ்ந்தாலும் தனது இலக்கிலிருந்து தவறவில்லை. போதும் என் பெருமை, நீ சொல். எப்படி அறிவாய் அவனை? மறுபடியும் தன் கேள்வியை கூர்மையாக்கினான். அருகே இருந்த சேந்தனோ இப்படி தானாகவே சிக்கிக் கொண்டானே அமுதன் என உள்ளூர வருந்தினான். எனக்கு பயிற்சி அளித்தாரே ஒரு சோழத்து முதியவர், அவர் கூறத்தான் ஏனாதி கிள்ளியை பற்றி நான் அறிவேன். எனக்கு கற்றுக் கொடுக்கும் ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் கிள்ளி தாக்குவான், இப்படித்தான் தடுப்பான், இப்படித்தான் எதிரே நிற்பவனின் தலைக்கு மேல் எகிரி அடிப்பான் என கூறி கூறியே பயிற்றுவித்தார். அதனாலேயே அந்த நுணுக்கங்கள் எனக்குள் வந்துவிட்டன. மிக பெரிய வீரராமே கிள்ளி என்றவுடன் திரும்பி அவனை முறைத்தான் சாமுண்டன். அதை கவனித்தும் கவனியாதது போல தொடர்ந்தான் அமுதன். வீரராஜேந்திரர் காலத்தில் நடந்த ஈழத்து போரில் பெரு வீரம் காட்டினாராமே ஏனாதி கிள்ளி. தன்னை சூழ்ந்து நின்று தாக்க வந்த 50 வீரர்களை ஒற்றை வாள் மட்டும் கையில் ஏந்தி ஒருவர் விடாது வெட்டி வீழ்த்தினாராமே. அந்த வாள் கூட அவருடையது இல்லையாம். போருக்கு புறப்படும் போது தன் சார்பாக தனது உடைவாளை கொடுத்து அனுப்பினாராம் அப்போதைய சோழ மன்னர் வீரராஜேந்திரர். அந்த வாளால் அத்தனை பேரையும் வெட்டி வீழ்த்தி வெற்றி முகத்தை பரிசாக அளித்த தளபதியான கிள்ளியாருக்கு அப்போது அளிக்கப்பட்டதுதானே இந்த ஏனாதி பட்டம். வேண்டுமென்றே சாமுண்டனின் கோபத்தை தூண்டினான் அமுதன். போதும், நிறுத்து. புரிந்து கொண்டு பேசு. கிள்ளி போன்று ஏகப்பட்ட வீரர்கள் நம்மிடமும் உள்ளனர் என்பதை நினைவில் நிறுத்து. எதிரியை எனது எதிரிலேயே புகழாதே. வார்த்தைகளை வீசினான் சாமுண்டன். எதிரியை புகழ்வதற்காக கூறவில்லை தளபதியாரே. அப்போதைய போரில் ஏனாதி கிள்ளியாரோடு மோதிய படையில் தாங்கள் கலந்து கொள்ளவில்லை என கேள்விப்பட்டேன் என இழுத்தான் அமுதன். ஆம், அனுராதபுரத்தை கைப்பற்ற சென்றிருந்தேன். அது எத்தனை பெரிய தவறு என்று திரும்பிய பிறகுதான் தெரிந்தது என்றான் சாமுண்டன். அதானே பார்த்தேன். தாங்கள் மட்டும் அன்று இருந்திருந்தால், அப்போரில் கலந்திருந்தால் அந்த ஏனாதி பட்டம் கிள்ளிக்கா கிடைத்திருக்கும்? தாமாகவே முன்வந்து சோழத்தின் மன்னரே அதனை உங்களுக்கு அளித்திருக்க மாட்டாரா என்றான் அமுதன். உள்ளுக்குள் மகிழ்ந்தாலும் அதனை வெளிக்காட்டாது மறைத்து கொண்டான் சாமுண்டன். எதிரியின் கையால் எது கொடுக்கப்பட்டாலும் அது விஷத்திற்கு சமமானது அமுதா. அது இருக்கட்டும், மறுபடியும் அந்த கிழவனை பார்த்தாயா எங்கேயாவது? மறைக்காமல் கூறு. இல்லை ஐயா, ஆனால் இனி எங்கு சந்திப்பினும் உங்கள் முன் அவரை கொண்டு வந்து நிறுத்துவேன். நல்லது, இங்கே வா என அவனை அழைத்த சாமுண்டன் அமுதனின் தோளில் கை போட்டபடி சற்று தொலைவே அழைத்து போனான். தொடர வந்த சேந்தனையும் சேனை தலைவன் வீரபாகுவையும் அங்கேயே இருக்கச் சொல்லி கை காட்டினான். எவருக்கும் கேட்காத தொலைவிற்கு வந்த பிறகு அந்த கேள்வியை கேட்டான். அமுதா, நன்றாக நினைவுபடுத்தி சொல். ஏனாதி கிள்ளி போரிட்ட போது அவன் பயன்படுத்தியது சோழ மன்னனின் வாள் என்று சொன்னார் அல்லவா அவர்? கேட்டான் சாமுண்டன் மெதுவாக. ஆம் தளபதியாரே, வீரராஜேந்திரரின் உடைவாள் என்றார். அதன் பின் அந்த வாளை வேறு எந்த போரிலும் அவர் பயன்படுத்தவே இல்லை என்றும் அதனை பூஜித்து வந்ததாகவும் கூறினார். அதேதான், அதே வாள்தான். அந்த வாளை பற்றிய மேற்தகவல்கள் ஏதேனும் அவர் கூறினாரா? அதாவது அந்த வாள் தற்போது யாரிடத்தில் உள்ளது? அவரிடம்தான் உள்ளதா? எங்கே வைத்துள்ளார் என ஏதாவது கூறினாரா உன்னிடத்தில்? வேகமாக கேட்டான் சாமுண்டன். இல்லை ஐயா, அவர் கூறவில்லை. நானும் அது பற்றி கேட்க வேண்டும் என யோசிக்கவும் இல்லை. அத்தனை முக்கியமானதா அந்த வாள்? என்ன விசேஷம் அதில்? மிகவும் விலை உயர்ந்ததோ? கேட்டான் அமுதன். சொன்னால் உனக்கு புரியாது அமுதா. வீரத்திற்கு விலை வைக்க முடியாது. அது மட்டும் கிடைத்தால் பெற்ற அவமானத்தை கூட பெருமையாக மாற்றிக்கொள்ள முடியும் நம்மால். அந்த வாள் பற்றி எந்த ஒரு சிறு தகவல் கிடைத்தாலும் என்னை தவிர வேறு எவரிடமும் கூறக்கூடாது, புரிகிறதா? தளபதியாரின் வார்த்தை எனக்கான கட்டளை என்று அமுதனின் தோள் தட்டிய சாமுண்டன், பேச கற்றவனடா நீ என கூறி புன்னகைத்துவிட்டு மறுபடியும் சேந்தனை நோக்கி நடந்தான். அவன் அருகில் நின்றிருந்த வீரபாகவும் ஆர்வத்தோடு நோக்கினான் தளபதியை.
திறமை வாய்ந்த இவனை நமது வேளக்கார படையில் சேர்த்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இங்கு நடத்திய அத்தனை போட்டிகளிலும் வென்றவர்களை, நமது உபதளபதிகளையும் வென்று தான் ஒரு சிறந்த வீரன் என்பதையும் நிரூபித்திருக்கிறான் அமுதன். இது போன்ற ஒருவன் நல்லதோர் பதவியில் இருப்பது ஈழ நாட்டிற்கு நல்லது என்பதால் நேரடியாக இவனை உபதளபதியாகவே பதவி அமர்த்துகிறேன் என்ற சாமுண்டனை நம்பவே முடியாது பார்த்தனர் வீரபாகுவும் சேந்தனும். அமுதன் கை குவித்து வணங்கி தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டான். ஆனால் இங்கு நகரத்தில் இருக்கும் படைகளின் உபதளபதியாக ஏற்கனவே உனது சிறிய தாதை சேந்தனும் உள்ளார் என்பதால் அதே இடத்தில் உன்னையும் வைப்பது நன்றாக இருக்காது அமுதா. எனவே நீ ஈழத்தின் கலன்களை காத்து நிற்கும் துறைமுக பிரிவு வேளக்கார படைப்பிரிவின் உபதளபதியாக பொறுப்பேற்றுக்கொள். சிரமமாகத்தான் இருக்கும். எதிரி கலன்களை தாக்குதலை எப்போதும் எதிர்நோக்கி இருக்க வேண்டிய ஒரு பணி. அங்கு உன் போன்ற திறமையானவர்களின் தேவையும் அதிகம் என சாமுண்டன் கூற சேந்தன் உள்ளுக்குள் மகிழ்ந்தான். அதே நேரம் சேனை தலைவனான வீரபாகு அதிர்ந்தான். ஏதோ பேச எத்தனிக்கிறான் வீரபாகு என்பது புரிந்தவுடன் சட்டென்று அவனை கையுயர்த்தி அடக்கினான் சாமுண்டன். நாம் போகும்போது மீதி விஷயங்களை பேசிக்கொள்ளலாம் வீரபாகு என்று அவன் கூறி முடிக்கவும் அவர்களை நோக்கி ஓடி வந்தான் ஒரு வீரன். உடனடியாக உங்களை தலைநகர் திரும்பச் சொல்லி அரசர் உத்தரவிட்டிருக்கிறார் தளபதியாரே என்றான் அவன் பதட்டமாக. என்ன விஷயம் என்பதை பற்றி ஏதாவது கூறி அனுப்பினாரா? வேங்கையின் கவசம் குகையை விட்டு வெளியேறிவிட்டது என்று கூறச் சொன்னார். சோழிய வரையன்தான் அந்த வேங்கையின் கவசம் என்பதையும் அனுராதபுரத்திலிருந்து அவன் தப்பிவிட்டான் என்பதைத்தான் அடுத்த வார்த்தைகள் குறிக்கின்றன என்பதையும் புரிந்து கொண்டான் சாமுண்டன். மிகவும் பரபரப்பானான். உடனடியாக நான் தலைநகர் புறப்பட ஏற்பாடு செய்யுங்கள் என்றவன் அமுதனை நோக்கி கை காட்ட ஓடி வந்தான் அமுதன். விரைவில் நீ அந்த கிழவனை சந்திப்பாய் என நினைக்கிறேன். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் முதலில் ஏனாதியின் அந்த வாழ் பற்றி கேட்டறிந்து கொள். அதன்பின் அவசியமெனில் கொன்றுவிட்டு என்னை வந்து பார் என்று கூறிய வேகத்திலேயே தனது புரவி மீதேறி விரைந்தான் சாமுண்டன். சாமுண்டனின் வார்த்தைகள் உள்ளே ஒரு அதிர்வினை ஏற்படுத்தினாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ளாது நேராக சேந்தனை நோக்கி நடந்தான் அமுதன். திட்டமிட்டே நம் இருவரையும் பிரித்திருக்கிறான் சாமுண்டன் என்றான் அமுதன். இருக்கலாம் அமுதா, ஆனால் அதில் ஒரு நல்லதும் நடந்துள்ளது என்றான் சேந்தன் மகிழ்வாக. என்ன என்று பார்வையாலேயே வினவினான் அமுதன். நீ உபதளபதியாக பொறுப்பேற்க செல்லும் இடத்தில் இருக்கும் வீரர்கள் பெரும்பாலானோர் நம்மவர்கள்தான். உன் தந்தையார் காலத்தில் இருந்தே அதே படையில் பணியாற்றுகிறவர்கள்தான். உயிருக்கு அஞ்சாத வீரர் படை என்பதால், எதிரிகளை தடுத்து நிறுத்தும் முதல் வரிசை படையினர் என்பதால் பாதுகாப்பு கருதி அவர்களை நீக்கவோ வேறு பணியிடத்திற்கு மாற்றவோ விஜயபாகு முயற்சிக்கவே இல்லை. நீ எவருடைய மகன் என்பது தெரிந்தால் அங்கே உன்னை கொண்டாடுவார்கள் அமுதா என்றான் சேந்தன். இது நல்ல விஷயம்தான் என்றாலும் மிகுந்த ஆபத்தான விஷயமும் கூட. நான் யார் என்பதை அவர்கள் அறியாதவரைதான் எனக்கு பாதுகாப்பு என்பதுதான் உண்மை. நிச்சயம் அங்கேயும் சில ஓநாய்கள் இருக்கும். காட்டி கொடுக்க காலம் பார்த்து நிற்கும். ஆம் அமுதா, இனி நீ கொஞ்சம் எச்சரிக்கையாகவே செயல்படுவது நல்லது. நாம் இருவரும் கூட அவசியமின்றி நேரில் சந்திக்க வேண்டாம். கடல் எல்லையினை காத்து நிற்கும் அந்த வேளக்கார படையில் உள்ள வீரர்களின் நம்பிக்கையை மட்டும் நீ பெற்றுவிட்டால் உன் தந்தையின் லட்சியம் நிச்சயம் நிறைவேறும் என்றான் சேந்தன். அதற்கு அவசியமான தேவை ஒன்று உள்ளது. அது வீரராஜேந்திரரின் வாள். எனது தந்தை ஈழப்போரில் பயன்படுத்திய அந்த வாள். அதை தேட வேண்டும் முதலில் என்றான் அமுதன். அதை கேட்டு விழிகள் விரித்தான் சேந்தன். என்ன, வீரராஜேந்திரரின் வாளா? உன் தந்தையிடமா? என்ன விஷயம் அமுதா? பதட்டமாகவும் ஆர்வத்தோடும் கேட்டான் சேந்தன். அந்த வாள் பற்றி சாமுண்டன் கூறிய முழு விவரத்தையும் அமுதன் கூறினான். அதற்காகவே தன்னை பதவி அமர்த்தியதாகவும் குறிப்பிட்டான். நீ பார்த்திருக்கிறாயா அந்த வாளை? ஆசையோடு கேட்டான் சேந்தன். சிறு வயதில் வீட்டின் பூஜை அறையில் ஒரு வாள் பார்த்த ஞாபகம் உண்டு. என் தந்தை தினமும் அதற்கு குங்குமமிட்டு வணங்குவார். அதுவாக கூட இருக்கலாம். அதேதான் அமுதா, நிச்சயம் அதுவாகவைத்தான் இருக்கும். வளர்ந்த பின் நீ அந்த வாளை பார்த்ததே இல்லையா என்று கேட்டான் சேந்தன். இல்லை, பார்த்ததாக நினைவு கூட இல்லை. ஒருவேளை என் தாயாருக்கு தெரிந்திருக்கலாம், அல்லது சோழியவரையர் மட்டுமே அந்த ரகசியத்தை அறிந்திருக்க முடியும். அவர் எங்கிருக்கிறார் என்பதையும் அறிந்து கொள்ள முடியாது தற்போது. நிச்சயமாக அனுராதபுரத்திலிருந்து தப்பித்திருப்பார் அமுதா. தளபதி சாமுண்டனை உடனடியாக தலைநகர் வரச் சொல்லி உத்தரவு வந்திருப்பதால் நிச்சயம் ஏதோ ஒன்று அங்கே நடந்துள்ளது. இன்னும் சில காலத்திற்கு சோழியவரையனாரை நாம் மறந்துவிட வேண்டியதுதான். அவரே நம்மை தொடர்பு கொண்டாலே அன்றி நாம அவரை நெருங்கவே முடியாது. ஈழத்து படையினர் கண்களிலேயே மண்ணை தூவிவிட்டு உலவுகிறார் எனில் அது மிக பெரிய விஷயம்தான் என்றான் சேந்தன் பெருமையாக.
அதிலும் கூட 2 பெண்மணிகளை வைத்துக்கொண்டு இத்தனை சாதுரியமாக செயல்படுவது என்பது சாதாரண விஷயமும் அல்ல என்றான் அமுதன். அவரை காணாமல் அந்த வாள் பற்றி தெரிந்து கொள்ளவும் இயலாதே. இயன்றவரை ஏதாவது தகவல் கிடைக்கிறதா என பார்ப்போம். கிடைப்பதை வைத்து அறிந்து கொள்ள முயற்சிப்போம். நான் எப்போது புறப்பட வேண்டியிருக்கும் சேந்தரே? விரைவில் தகவல் வரும் அங்குள்ள தளபதியிடம் இருந்து. மறுநாள் விடியலில் புறப்பட வேண்டியிருக்கும் என்று நினைக்கிறேன் என்றான் சேந்தன். மறுபடியும் நாம் எப்படி எப்போது காண்பது கேட்டான் அமுதன். நானே அதற்கான ஏற்பாட்டினை செய்கிறேன் அமுதா. அதுவரை என்னை தொடர்பு கொள்ள முயற்சிக்காதே. புரிகிறது சேந்தனாரே. இப்போது விடைபெறுகிறேன். நிறைய கண்கள் நம்மை கவனித்து கொண்டுதான் உள்ளன இங்கும் என்ற அமுதனின் வார்த்தைகளுக்கு தலையசைத்து ஆமோதித்தான் சேந்தன். அமுதனும் அங்கிருந்து புறப்பட்டான். நிறைய வீரர்கள் அவன் உபதளபதியாக தேர்வு செய்யப்பட்டமைக்கு வாழ்த்தினார்கள். புன்முறுவலோடு அதனை ஏற்றுக்கொண்டான் அமுதன். எத்தனை பெரிய சிக்கலில் ஒரு பெரும் சக்கர வியூகத்தில் தான் சிக்கியிருக்கிறோம் என்பதனை அமுதனும் அறியவில்லை. அவனை வாழ்த்தியவர்களுக்கும் புரியவில்லை. அதே நேரம் சாமுண்டனை தொடர்ந்து அவனோடு சென்று கொண்டிருந்த விஜயபாகு கடும் மன உளைச்சலில் இருந்தான். எப்படி கேட்பது என்பதை புரியாமல் தவித்து கொண்டிருந்தான். அவன் முகத்தை கவனித்த சாமுண்டன், என்ன வீரபாகு, ஏதாவது கேட்க வேண்டுமெனில் இப்போதே கேட்டுவிடு. இன்னும் சிறிது நேரத்தில் இங்கிருந்து நான் புறப்பட்டு விடுவேன். அந்த சிறு பையன் அமுதனை உபதளபதி ஆக்கினீர்கள், பரவாயில்லை. ஆனால் அவனை எல்லை பிரிவு வேளக்கார படைக்கு அனுப்பியிருப்பது எனக்கு சரியாக படவில்லை. ஏன் வீரபாகு, அப்படி என்ன தவறாகிவிட்டதில் அந்த முடிவில்? அந்த இடத்தில் பணிபுரியும் வீரர்களில் பெரும்பாலானோர் சோழ தேசத்து விசுவாசிகள் என்பதை தாங்கள் மறந்துவிட்டீர்களா? இருக்கலாம். ஆனால் இதுநாள் வரை அவர்கள் எவருமே நமக்கு எதிராக நடந்து கொள்ள இல்லையே. சோழர் ஆட்சி காலத்தில் இருந்தவர்கள் என்பதால் மட்டுமே ஐயப்பட்டு விட முடியாது அல்லவா? அதன்பின் இன்று வரை நமக்கு விசுவாசமாகத்தானே உள்ளார்கள் என்றான் சாமுண்டன். அமுதனை பற்றியும் நமக்கு முழுமையாக எதுவும் தெரியவில்லையே. சோழத்து வீரன் ஒருவனிடம் பயிற்சிகளை பெற்றேன் என்கிறான். ஏனாதி கிள்ளியை அறிவேன் என்கிறான். சற்று யோசித்து செய்திருக்கலாமே என்கிறேன் நான் என்றான் வீரபாகு. அமுதனை பற்றி விசாரித்து விடலாம். அவனது உறவினன் தானே சேந்தன். அவன் இருக்கும் வரை கவலை இல்லை. கூடவே எல்லைப்படை பிரிவின் தற்போதைய தளபதி செங்கோடன் தானே. அவனிடம் சற்று கண்காணிக்கும்படி கேட்டுக்கொண்டால் போயிற்று. அமுதனை அங்கு பணியமர்த்த நீ அறியாத காரணமும் சில உண்டு வீரபாகு. சமயம் வரட்டும், அது உனக்கே புரியும் என்றான் சாமுண்டன். அதன் பிறகு அமுதனை பற்றி எதுவுமே பேசவில்லை சேனை தலைவர்களில் ஒருவனான வீரபாகு. சாமுண்டனின் மனம் முழுவதும் சோழியவரையனை பற்றிய சிந்தனையிலேயே நிரம்பி இருந்தது. அவன் தலைநகரிலிருந்து தப்பி இருக்கிறான் என்ற தகவலை அரசனான விஜயபாகு எப்படி எடுத்து கொண்டிருக்கிறானோ என்ற பயமும் நிரம்பி இருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.